2024 47% வாக்குகளை எங்கள் கூட்டணி வெற்றிருந்தது. இப்பொழுதும் அதே 47% என்றால் கூட அவர் சொல்லுகிற கணக்கு சரியாக இருக்கும், 50% என்று வைத்துக் கொள்ளலாம். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற பேச்சில் யதார்த்தமும் இந்த ஆட்சி அதிகாரத்தின் மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையும் தத்துவார்த்த அரசியல் என்று நீங்கள் குறிப்பிட்டதைப் போலவே இன்றைக்கு வழக்கமான நமது தேர்தல் பயணங்களில் எப்பொழுதும் திமுக அதிமுக என்ற திராவிட இயக்கங்களுக்கு இடையான ஒரு போட்டியாக இருப்பதற்கு பதிலாக இந்த தேர்தல் திராவிட சித்தாந்தத்திற்கும் ஆரிய சித்தாந்தத்திற்குமான ஒரு போட்டியாக நிலைநிறுத்தப்படுகிறது. ஆனால் இது யதார்த்தம் தானா? நிறுத்துவது நிலைநிறுத்துறீங்களா அல்லது நிலைநிறுத்த பார்க்கிறார்கள். மக்கள் மத்தியில் ஆரிய சித்தாந்தம் எடுபடவில்லை என்பது யதார்த்தம் என்று சொன்னாலும் சமீப காலமாக அதை நோக்கி தமிழ்நாட்டு அரசியலை அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ உடன் இருக்கிற எங்களினுடைய இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி அதிமுகவும் அதற்கு துணை போய் கொண்டிருப்பது தான் துரதிஷ்டம். இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத ஒரு அரசியல். இது நான் அரசியல் சித்தாந்த போருக்கு வர்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி அடிப்படையில் இந்த தேர்தல் பலமுனை போட்டியாக இப்போது வரைக்கும் தெரியுது. அப்படி பலமுனை அல்லது குறைந்தபட்சம் 4 முனை, நீங்கள் திமுக கூட்டணி இருக்குது, எதிரில் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறது, நாம் தமிழர் ஏற்கனவே தனித்து இருக்காங்க, இப்போ தாவேகா வருகிற போது நீங்கள் இந்த வாக்குகள் எப்படி கூடும்? லாஜிக்கலாக கேட்குறேன். 2,09,00,000 இப்போ கூடுதலான போட்டியாளர்கள் இருக்கும்போது அந்த வாக்குகள் இன்னும் சிதறத்தான செய்யும். எப்படி கூடும்னு சொல்கிறீங்க? இல்லை, நான் அதை தான் தெளிவாக சொன்னேன். 47% என்று 6.5 கோடியில் நீங்கள் போட்டீர்கள் என்றால் தலைவர் சொல்லி இருப்பது அந்த இடத்தில் நிற்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே பெற்றிருந்த அந்த வாக்குகளை தக்க வைத்துக் கொண்டு கொஞ்சம் கூடுதலாக நாம் உழைத்தால் அதிகமான வாக்குகளை பெற முடியும். இன்னொன்று, நீங்கள் கேட்கிற கேள்வி சரியானது. என்ன, மொத்தம் 4 பேர் இருக்கிறீர்களே என்று சொன்னால் திமுக என்பது நம்பர் 1 வெர்சஸ் யார் என்ற இடத்தில் தான் அந்த 3 போட்டியிடுகிறது. நீங்கள் சொல்லுகிற அதிமுக கூட்டணிக்கும் எதிரி யார் என்றால் திமுக, தாவேகாவிற்கும் எதிரி யார் என்று கேட்டால் திமுக, அதே போன்று நாம் தமிழருக்கு எதிரி யார் என்று கேட்டால் திமுக. அப்படியானால் திமுகவிற்கான வாக்கு இட் இஸ் வெரி சாலிட். அதை பிரிப்பதற்கு இங்கு யாரும் இல்லை. ஆனால் திமுகவிற்கு எதிரான வாக்குகளை நீங்கள் பிரித்து நிற்பீர்களே ஆனால் சகோதரர் அமித்ஷா தெரிந்தோ தெரியாமலோ ஒன்று அவர் சொல்லி இருப்பதில் பாதி உண்மை. பீகாரில் வெற்றி பெற்றிருப்பதை போல தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி கூட்டணி வெற்றி பெறும்.